பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான புனிதமான சங்கையான ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ரமதானுடைய மாதம் மிகவும் புனிதமான ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கண்ணியப்படுத்திய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. 12 மாதங்களை அல்லாஹு தஆலா படைத்து எந்த ஒரு மாதத்துடைய பெயரையும் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிடவில்லை. மாறாக ரமதான் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தின் பெயரை மாத்திரமே அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். புனிதமான 4 மாதங்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த 4 மாதங்களை கூட அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடவில்லை. ஆனால் ரமதான் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் அல் குர்ஆனில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் அது குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது ரமதான் என்று இந்த மாதத்துடைய பெயரை நேரடியாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே ரமதானுடைய கண்ணியத்தை, மகிமையை, சிறப்பை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு அம்சம் போதுமானதாக இருக்கிறது. கண்ணியமானவர்கள், அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதம் ஏனைய மாதங்களை போன்றதல்ல. ரமதானுடைய மாதத்துடைய நோக்கம் பகலில் நோன்பு நோற்று இரவில் நின்று வணங்கி தக்வா என்ற அந்த உதிப்பை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வதாகும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்துடைய வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்கின்ற போது என்ன சொன்னார்கள்? அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் பகல் நேரத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கி உள்ளான். பசியை, அதாவது பசித்திருப்பது, உணவை விடுவது, குடிப்பதை விடுவது, தனது ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வது, இது போன்ற விடயங்களை பகல் நேரத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அதனை கடமையாக, விதியாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இரவு நேரம், ரமதானுடைய இரவு நேரங்களில் நின்று வணங்குவதை அல்லாஹு தஆலா உடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் என்று, நபி வழி என்று அடையாளப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதம் முழுக்க அது பகல் நேரமாக இருக்கலாம், இரவு நேரமாக இருக்கலாம், புனிதமான நேரங்களாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாம் ஏனைய மாதங்களை விட, ஏனைய காலங்களை விட, ஏனைய காலங்களில் அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை விட அதிகமாக இந்த மாதத்தில் நாங்கள் அமல்களில், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் இந்த ரமதானை உண்மையாக உள்ளத்தால் மதித்தவர்களாக நாங்கள் கருதப்படுவோம். ஏன்? ரமதானுடைய நோக்கம் உள்ளத்தில் தக்வா உண்டாக வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய இந்த புனிதமான மாதத்தை மதிப்பது, கண்ணியப்படுத்துவது, சிறப்புப்படுத்துவது, அதுவும் தக்வாவுடைய அறிகுறியாக, அடையாளமாக இருக்கிறது. ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. உள்ளத்தால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் இவ்வாறான மாதங்களை, குறிப்பாக ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவது, மதிப்பது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களில், ஏனைய நாட்களில் ஈடுபடக்கூடிய அமல்களை விட அதிகமான அமல்களை இந்த ரமதானுடைய மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார். காரணம் என்ன? இந்த ரமதானுடைய மாதத்துக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது, இதுக்கென்ற ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு கண்ணியம் இருக்கிறது என்பதை மனிதர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை விட ரமதானுடைய காலத்தில் மிக தீவிரமாக அமல்களில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக எல்லா காலங்களிலும் சதகா செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ரமதானுடைய மாதம் வருகின்ற போது ஒரு சூறாவளி காற்றை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா கொடுப்பார்கள். அப்படி என்றால் மிக தீவிரமாகவும் எல்லோருக்கும் பொதுவாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாக்களை கொடுப்பார்கள், தான தர்மங்களை கொடுப்பார்கள். அதுபோன்று எல்லா காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு தொடர்பு பட்டிருந்தார்கள். ஆனால் குறிப்பாக ரமதானுடைய காலம் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் முழுமையாக ஓதி காட்டுவார். குர்ஆனுடைய ஈடுபாடு, சதகாவுடைய ஈடுபாடு. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலும் இரவு நேரங்களில் தஹஜ்ஜுத் என்ற தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இரவு வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரமதானுடைய காலத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக இரவு நேரங்களிலே தொழுது வந்திருக்கிறார்கள். தொழுமாறு சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ரமதானுடைய பகல் நேரத்தில் நோன்பு பிடிப்பதன் மூலமாக ஒரு அடியானுடைய பாவம் மன்னிக்கப்படுவதை போன்று இரவு நேரங்களில் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் அந்த நன்மையை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கத்தையும் தூண்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ரமதானுடைய
மாதத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே மிக முக்கியமான 3 அமல்களை அல்லாஹ் பேசுகின்றான். அந்த முக்கியமான 3 அமல்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதலாவது அல்லாஹு தஆலா உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். எனவே இந்த மாதத்தில் குர்ஆனோடு நாங்கள் தொடர்பு படுவோம், குர்ஆனோடு சம்பந்தப்படுவோம். ஏனைய விடயங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈடுபாடுகளை விட அதிகமாக குர்ஆனுக்கு ஈடுபாடை கொடுப்போம். ஏனைய நூட்களுக்கு வாசிப்பதற்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை விட அதிகமாக குர்ஆனை ஓதுவதற்கு நேரத்தை கொடுப்போம். இரண்டாவது அல்லாஹு தஆலா துஆவுடைய விடயத்தை பேசியிருக்கிறார். அதே தொடரிலே வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆக்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தை துஆவின் மூலமாக எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த துஆ என்ற அமலின் மூலமாக இந்த ரமதானை சிறப்புப்படுத்துவோம். இறுதியாக வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், அல்லாஹ் தஆலா நோன்புடைய சட்டதிட்டங்களை பேசுகின்ற போது குர்ஆனோடு நீங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும். இரண்டாவது துஆவிலே நீங்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும். மூன்றாவது அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அமலை அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு வணக்கம், அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி அவர்கள் தெரிவு செய்த ஒரு வணக்கம் தான் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய வணக்கமாக இருக்கிறது. குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஅ்திகாஃபில் இருந்தார்கள் என்று பேசியிருக்கிறது. அரசுடைய நிழலை பெறக்கூடிய கூட்டத்தில் 7 கூட்டத்தார்களில் ஒரு கூட்டம் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய தனிமையில் இருந்து அழுது அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளிவாசலில் நேரங்களை கொடுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த 3 அமல்களையும் விசேஷமாக ரமதானுடைய காலத்தில் இந்த 3 அமல்களிலும் நாங்கள் ஈடுபடுவோம். குர்ஆன் திலாவத், துஆ, இஅ்திகாஃப், இது போன்ற விடயங்களுக்கு நாங்கள் ரமதானுடைய பகல் நேரங்களையும் இரவு நேரங்களையும் திட்டமிட்டு செயல்படுவோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி அமல்களின் மூலமாக சிறப்புப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரய்யான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி.